ஃபெமினிசம்னா என்ன தெரியுமா? ஃபெமினிஸ்ட்னா யார் தெரியுமா? ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படின்னு உன்னை நான் ஒத்துக்கணும்னா நீ எப்படியெல்லாம் இருக்கணும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லிஸ்ட் ஆஃப் கண்டிஷன்ஸை எடுத்துக்கிட்டு சில ஆண்கள் சுத்திட்டு இருக்காங்க. அந்த ஆண்களுக்காகத்தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட், ஃபெமினிசம் அப்படின்றத நீங்க டிஃபைன் பண்ணணும் அப்படின்ற என்ன அவசியம் இருக்கு? அப்படி பண்றது சரியா அப்படின்னு உங்களை நீங்களே ஃபர்ஸ்ட் கேட்டுக்கோங்க. இதுல ஃபெமினிசம் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட், ஒரு பொண்ணு தனக்கான உரிமைகளை எந்த விதமான கண்டிஷன்ஸும் இல்லாம சுதந்திரமா பெறுவது. ஒரு பொண்ணு தன்னோட கல்விக்காகவும் வேலை வாய்ப்புக்காகவும் போராடுறதுதான் ஃபெமினிசம். அதை மீறி தான் யாரை காதலிக்கணும், யாரை திருமணம் செய்யணும், தான் குழந்தை பெத்துக்கணுமா வேண்டாமா, தனக்கு சொத்துரிமை இருக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் அந்த பொண்ணு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த பொண்ணை ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நாங்க முத்திரை குத்திடுவோம் அப்படின்றதுதான் சில ஆண்களோட கான்செப்டா இருக்கு. இந்த சில ஆண்களுக்கு நாங்க சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க இப்படி எல்லாம் ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இதையெல்லாம் உடைக்கிறது தான் ஃபெமினிசம். ஏன்னா ஃபெமினிசம் அப்படின்றது வெறுமனே கல்வி வேலை வாய்ப்புல எங்களுக்கு உரிமை வேணும்னு கேக்குறதோட முடிஞ்சு போகாது. ஈச் அண்ட் எவ்ரி திங். ஒரு பெண் காலையில எழுந்திருக்கிறதுல இருந்து தூங்க போற வரை அந்த பெண்ணுக்கு நடக்கிற, அந்த பெண் சந்திக்கிற அத்தனை விஷயத்திலையும் அந்த பெண்ணுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கணும், ஈக்குவல் அந்த பொண்ணுக்கான அந்த பார்ட்டிசிபேஷனுக்கான விலை இருக்கணும் அப்படின்றதான் ஃபெமினிசம் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கு. அதே மாதிரி அந்த பெண்ணோட வாழ்க்கை சார்ந்த முடிவுகளை அந்த பெண்ணே எடுக்கணும், அதுக்கான சுதந்திரம் அந்த பெண்ணுக்கு இருக்கணும் அப்படின்றதான் ஃபெமினிசம் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமா, ஒரு பெண்ணோட உடல் அப்படின்றத இந்த சமூகம் என்னவா பார்க்குது அப்படின்னா, இந்த சமூகத்தோட கௌரவத்தை காப்பாத்துற ஒரு கருவியா பார்த்துட்டு இருக்கு. ஆனா இந்த பெண் உடல் அப்படின்றது அந்த பெண்ணுக்கு மட்டுமே உரிமையான ஒரு விஷயம். அதுல கொண்டு உங்க குடும்ப கௌரவத்தையும் உங்க சாதி கௌரவத்தையும் உங்களோட மத்த கௌரவங்களை எல்லாம் தூக்கி சுமக்கிறதுக்கான ஒரு கருவி கிடையாது பெண் உடல் அப்படின்றது. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தை பெத்துக்கணுமா வேணாமா அப்படின்னு அந்த பொண்ணு முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பெண்ணை நீ எல்லாம் பெண்ணா, பெண்ணுக்கு முழுமையே தாய்மை தான் அப்படிலாம் டயலாக் விடுவாங்க. நிஜமாவே ஒரு ஆண் பிறக்கும் போதே அவன் ஆணா இருக்கும் போது ஒரு பெண் மட்டும் எப்படி தாய்மை அடைந்தாதான் முழு பெண்ணா மாறுறா அப்படின்னு உங்களால சொல்ல முடியுது? இதெல்லாம் என்ன லாஜிக்? ஃபர்ஸ்ட், சோ நீங்க ஒரு ஸ்டீரியோடைப் செட் பண்ணிருக்கீங்கல்ல, இதுதான் பெண்மை, இதுதான் தாய்மை, இதுதான் பெண்கள் கேட்கணும், இதுதான் பெண்களோட உரிமை, இவ்வளவுதான் பெண்களோட உரிமைன்னு டிஃபைன் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, இதையெல்லாம் உடைக்கிறது தான் ஃபெமினிசம்.